சந்திரசேகர் அவர்கள் ஒரு அக்ரெசிவ் கேபிட்டலிஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் ரிஸ்க் இருந்தாலும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறவங்க. இவர் நோயல் டாட்டா மட்டும்தான் இவருக்கு தேர்ட் டேர்ம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிவிஎஸ் வேணு ஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் இவருக்கு இன்னொரு டேர்ம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர் இந்தியாவுடைய மிகப்பெரிய லாஸு. அடுத்தது டாடா நியோ ஆப், NEU, டாடா நியோ ஆப்பில் மிகப்பெரிய லாஸஸை ஃபேஸ் பண்ணாங்க. டிசிஎஸ் உடைய ஷேர்ஸ் 5% வித்தாங்க மார்க்கெட்டில். அது நோயல் டாட்டா மிக கடுமையாக எதிர்த்தார். டிசிஎஸ் உடைய மோஸ்ட் வேல்யூபிள் ஷேர்ஸ் 5% விற்று அந்த பணத்தை திருப்பி நீங்கள் இதை லாஸஸ் சரி கட்டுவதற்கு ஒரு சரியான யுக்தியாக அவர் கருதவில்லை. இந்த ஒரு பிளாக் மார்க்கு கணபதி சுப்பிரமணியம் அவருடைய எல்டர் பிரதர் பண்ண ஒரு நான் டிஸ்கிரிஷனரி, அது எதனால் வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியவில்லை. இங்கிட்டிருந்து பார்க்கப்போ ஒரு தமிழர் தான் இருந்திருக்காரு, அவர் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு தான் குரல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. தமிழர் பண்ணாலும் தப்பு தான்றீங்க. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பொருளாதார பேராசிரியர் திரு பிரபாகர் சார். வணக்கம் சார். வணக்கம் சுல்தான் சார். டாடா குழுமத்தின் தலைவராக இருந்தவர் சந்திரசேகரன் அவர்கள் திடீர் பதவி விலகியிருக்காரு. ஏன்னா இந்தியாவிலே ஒரு பெரிய நிறுவனம் தான் டாடா குரூப்ஸ். அது டாடா குரூப்ஸ்க்குள்ள பல நிறுவனங்கள் இருக்கு. அது டாடா சன்ஸோட ஹெட்டாக இருக்கிறது தான் சந்திரசேகரன். இந்த பதவி விலகலுக்கு என்ன காரணம், என்ன நடக்குது? இதுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேங்க. இப்போ டாட்டாவுடைய ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டாடா ட்ரஸ்ட்டு, அதுக்கு கீழே டாடா சன்ஸு, அதுக்கு கீழே இந்த 30 கம்பெனி இருக்கு. இப்போ இந்த யாருக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது இந்த டாடா சன்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. இது ஓவராலாக டாடா ட்ரஸ்ட் 66% ஆஃப் தி ஷேர் அவங்களுக்கு இருக்கு. ட்ரஸ்ட்டுக்கு மட்டும் 66% இருக்கு இந்த டாடா சன்ஸ்ல. ஆனால் இண்டிவிஜுவலாக 30 கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே இந்த டெசிஷன் பண்ணுறது தான் டாடா சன்ஸ். அதனுடைய சேர்மன் தான் என் சந்திரசேகர். இவர் ஆல்ரெடி 2 டேர்ம்ஸ் முடிஞ்சது. 2017 சைரஸ் மிஸ்ட்ரின்னு சொல்லி இருந்தவர். அவருக்கும் டாடா ஃபேமிலிக்கும், அவர் டாடா ஃபேமிலி மெம்பர் தான் சைரஸ் மிஸ்ட்ரி. அவர் 16% ஷேர் வச்சிருந்தார். அவருக்கும் ரிமைனிங் மெம்பர்ஸுக்கும் ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருந்தது. அந்த சமயத்தில் இந்த டாடா கம்பெனியில் நிறைய நாளாக 1986 இருக்கிறவர் சந்திரசேகர். ஐ திங்க் 87 டு பி கரெக்ட். 87 சந்திரசேகர் அதிலேயே இருந்தார். அதனால் அவரை சேர்மனாக போட்டிருந்தாங்க. அவருடைய அதனால் இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றோமே அதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்? இல்ல, அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஷேர் மார்க்கெட்டே ஒரு 2 நாளா சரிவுல தான் இருக்கு. டாட்டால வாங்கலாமா, டாடா ஷேர்ஸ் வாங்கலாமா அப்படின்னு பல பேர் குழப்பத்தில் இருக்காங்க. இது வரதுக்கு டெஃபினட்டா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்றது டைரக்டா டாடா சன்ஸ்ல கிடையாது. டாடா சன்ஸ் அது இன்னும் லிஸ்ட் ஆகலை. லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா, டாடா சன்ஸ் ஏன் லிஸ்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு
எல்லாமே நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி. அதனால வந்து இதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்க முடியாது. அதனால இவங்க வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை டிஃபர் பண்ணிக்கிட்டே வராங்க. இதுக்கு காரணம் என்னன்னா நோயல் டாட்டா தான் இப்போ இருக்காரு. இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து இது வந்து இந்த ட்ரஸ்ட் வந்து எங்களுக்கு வேண்டிய மாதிரி நாங்க வந்து என்ன ட்ரஸ்ட்டுக்கு, டாட்டாவோட ட்ரஸ்ட்டுக்கு இப்போதைக்கு தலைமை பொறுப்புல இருக்கிற நோயல் டாட்டா. இப்போ இவரே வந்து சேர்மனாகவும் ஆக முடியாது. இது வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் கம்பெனிக்கு இருக்கு. டாட்டாவோட ஆர்டிகல்ஸ் படி, அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் படி அவங்க வந்து ரெண்டுத்தையும் ஒருத்தரே பொறுப்பேற்றுக்க முடியாது. இப்படி இருக்கும். அதனால தான் சந்திரசேகர் அவர்களுக்கு 3வது டேர்ம், இப்போ அவருக்கு February 27 3வது டேர்ம், இந்த 2வது டேர்ம் முடிய போகுது. அதுக்கு முன்னாலே நம்ம இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்து டெஃபினட்டாக ஆக்ஷன் எடுக்கிறோம். அந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கும்போது இவர் எனக்கு ரிசிக்னேஷனும் கொடுத்தாச்சு நேற்று. இப்போ அந்த ரிசிக்னேஷனை ஆக்செப்ட் பண்ணியாச்சு. அதனால இவர் திருப்பி டாடா குரூப் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்திருக்கே, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எங்காவது போயிடுமா என்று நினைப்பதற்கு வாய்ப்புகள் மிக கம்மி. ஏனென்றால் ஒரு கம்பெனியும் தனித்தனியாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு கம்பெனியும் நடத்தக்கூடியவர்கள் மிக திறமசாலியான, நிறைய நீண்ட நாள் அனுபவம் வாய்ந்த ஒரு வல்லுநர்களாக இருக்கிறவங்கள தான் அந்த டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் சீஃப்ஸாக போட்டிருக்காங்க. ஆனால் சந்திரசேகர் அவர் வர்றதுக்கு முன்னாடி லாஸ்ட்ல போன பல கம்பெனிகள் வந்து இப்போ லாபத்தில் இருக்கு. ஆக்சுவலாக சொல்ற ஏர் இந்தியா முதற்கொண்டு அவங்க இப்போ இல்லை, இப்போ ஏர் இந்தியா வாங்கியிருக்காங்க, டாடா ஏர்லைன்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்படி பல இதை லாபத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கல்ல. இல்ல, ஏர் இந்தியாவை லாபத்துக்கு கொண்டு வர இல்ல, ஏர் இந்தியா வந்து அவங்க கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா, இப்போ நிறைய கம்பெனிஸ் லாஸ்ட்ல இருக்கிற, இன்ஃபேக்ட் எல்லாமே சேர்ந்து ஒரே தடவை பார்க்கணும்னா, இவர் வந்த பிறகு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா எல்லா ஸ்டாக்ஸும், எல்லாம் 30 கம்பெனி ஸ்டாக்ஸும் சேர்ந்து அது மல்டிப்ளைடு பை ஷேர் வேல்யூ போட்டோம்னா, ஷேர் இப்போ என்ன விற்குதோ, 100 ரூபாய் விற்றுதுன்னு வச்சுங்க, இப்போ 200 ரூபாய் ஆச்சுன்னா 100% இன்க்ரீஸ் ஆச்சு. ஷேர் கேபிட்டலைசேஷன், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து என் சந்திரசேகர் அவர் வருவதனால 68% இன்க்ரீஸ் ஆச்சு. அவர் வந்தது பிறகு, அவர் வந்த 2017 வந்த பிறகு 68% இன்க்ரீஸ் ஆச்சு. ரெவென்யூ வந்து 6 லட்சம் கோடி. அப்பனா டர்ன் ஓவர், எல்லா கம்பெனியும் டர்ன் ஓவர் சேர்த்து 6 லட்சம் கோடி. 16.24 lakh crores இஸ் த டர்ன் ஓவர் ஆஃப் டர்ன் ஓவர் வந்து 16,24 lakhs மாறி இருக்கு. 6.6 lakhsல இருந்து 16 லட்சம்னு வச்சுங்க, 16 லட்சமாக மாறி இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து 0.35 lakh crore, என்னமே 0.35 lakh crores, அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 0.35 சொல்லும் போது கம்மியாக தெரியும். அது வந்து 1.7 lakh crore மாறி இருக்கு. இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றவரை நம்ம திருப்பி இன்னொரு தடவை வச்சுக்கலாமா இல்லையா என்ற ஒரு கேள்வி வருது. ஆனா நோயல் டாட்டா வந்து ஒரு அக்ரெசிவ் பிஸ்னஸ் மேன் கிடையாது. இப்போ டாட்டா வந்து ஏன் அக்ரெசிவா, இப்போ டெஸ்லா மாதிரி அவர் வந்து எல்லாம், எதை வேணாலும், எந்த பிஸ்னஸ், டஃப்பான பிஸ்னஸும் எடுத்துக்குவார், அதில் ரிஸ்க் அதிகமாக இருந்தால் கூட எடுத்துக்குவார். அந்த ரிஸ்க் அப்பிடைட்ன்றது டாட்டாக்கு ஒரு மிதமாக, ஒரு மீடியமாக இருக்குமே தவிர ஹெவிலி ரிஸ்க் கேபிட்டல் கிடையாது அவங்க. ஆனால் சந்திரசேகர் அவர்கள் வந்து ஒரு அக்ரெசிவ் கேபிட்டலிஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் ரிஸ்க் இருந்தாலும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறவங்க. அதனால இவர் என்ன பண்ணாரு, இவர் எடுத்த இதில் டாடா நுவோன்னு ஒரு ஆப்பை கொண்டு வந்தாங்க.
இந்த டாடா கம்பெனி இருக்கிற எல்லா கம்பெனியோடைய கஸ்டமர் ஃபேஸிங்குக்கும் ஒரே ஒரு ஆப் இருந்தால் போகிறோம், அதை வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தார். அதுக்கு 2500 கோடி ரூபாய் செலவழிச்சு அது டோட்டலாக லாஸாக போயிடுச்சு. நம்பர் 2500 கோடி ஒரு அப்ளிகேஷனுக்கு, ஒரு ஆப்புக்கு. அந்த ஆப்பை டிசைன் பண்ணி அந்த ஆப்னால நம்ம டோட்டல் டாட்டா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது மூலமாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சார். ஆனால் நம்ம பார்த்தோம்னா டாட்டா கஸ்டமர் ஃபேஸிங் ஆப்ஸு, டாட்டா ப்ராடக்ட்ஸ் வந்து டாட்டா சால்ட்டில் இருந்து ஏர்லைன் வரைக்கும் இருக்குது. லேண்ட் ரோவர் கார் இது கூட அவங்க டாட்டா இதில் தான் இருக்குது. இப்போ வந்து சால்ட்டிலேருந்து பருப்பு வகைகள்லேருந்து எல்லாத்தையும் இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொண்டு வந்து ஒரே இடத்துல பண்ணுவது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். அதனால லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் என்று நான் நான் ஒரு ஜெனரல் பப்ளிக்காக. ஏன்னா எத்தனை நிறுவனத்திட்ட இருக்குன்னு தெரியாது. நம்ம சட்டையிலேருந்து கையில் போடுற வாட்ச் முதற்கொண்டு எல்லாம் இது, நம்ம கார்லேருந்து இப்போ ஃப்ளைட் முதற்கொண்டு டாட்டாவில் இருக்குது. டாட்டாவுடைய பிராண்டு அதில் இருக்குது. அது மேலே நம்பிக்கையும் மக்களுக்கு நம்பிக்கையும் மக்கள் நம்புகிற ஒரு பிராண்டாக தான் இருக்குது டாட்டா. ஏன்னா வந்து டாட்டாக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டில் எல்லா கம்பெனியும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டு திரும்பி அவங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் டாட்டாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது 66 2/3% வந்து ப்ராஃபிட் வர்றது சோஷியல் காசஸ்க்காகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் ரன் பண்ணுறதுக்கும் பணம் கொடுப்பாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இட் இஸ் அ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட். அதுக்கு வேண்டிய ஃபண்டிங் டாட்டாவிலேருந்து வருது. டாட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ், அது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட். ஆனால் அதுக்கு வேண்டிய ஃபண்டிங் கவர்மெண்ட்டில் வருது, டாட்டாவிலேருந்து வருது. ஆனால் டே டு டே ஆக்டிவிட்டியில் அவங்க எந்த விதத்துலேயுமே அவங்களுடைய ஐடியாஸை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு எங்கேயுமே சொல்கிறதில்ல. இப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஒரு விதமான மிக நம்பிக்கை பாத்திரமாக இருக்கும் ஒரு நிறுவனம் வேர்ல்ட் ஓவர் இது இருக்கு டாட்டாவுக்கு. இப்படி இருக்கும்போது அதே போல டிசிஎஸ் மிக அதிகமாக இருந்தது. அவர் வரும்போது 2017 ஆல்மோஸ்ட் 50%. டாடா என்றால் டிசிஎஸ் அப்படின்னு இருந்தது. அதை 1/3 மாறிவிட்டது. இது ஒரு நல்ல ஒரு இதுதான். ஏனென்றால் ஒரே கம்பெனியில் நிறைய, இங்கிலீஷில் சொல்லுவார்கள் டோன்ட் புட் யுவர் எக்ஸ் இன் த சேம் பேஸ்கெட்னு சொல்லி. எப்போவுமே அதிகமாக டிசிஎஸ் இருக்கும்போது, இப்போ ஏஐ வந்து டிசிஎஸ் அடிபடும் போது டோட்டல் கம்பெனிஸே அடிபட்டு இருக்கும். ஆனால் அதை வந்து 1/3 அதனுடைய எல்லா டேர்ன் ஓவர்லையும் 1/3 33% குறைச்சி விட்டார். ஆனால் இப்போ இவர் போவதற்கு சில காரணங்கள் என்னன்னா, இதுவும் நம்ம ஒரு டயக்ராமாக போட்டு கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். 22,000 கோடி ஏர் இந்தியா லாஸ் ஆயிடுச்சு. இந்த ஏர் இந்தியா வாங்கும்போது 5 வருடங்களில் இதை டேர்ன் ஓவர் பண்ணி ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை, இந்த ஏர் இந்தியா வாங்குற முடிவு வந்து சந்திரசேகரன் அவர் எடுத்த முடிவா, இல்லை ரத்தன் டாட்டா அப்போ உயிரோட தான் இருந்தார், அவர் எடுத்த முடிவு. ஆனால் அதுக்கு 5 வருடங்களில் விஹா ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டு இதில் 5 வருடங்களில் நம்ம இதை சரி செய்து விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 5 வருடங்களில் வருஷமும் லாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் இப்போ இருக்கிற லாஸ் வந்து 22,000 கோடி. அப்போது இதை ரன் பண்ணுறது இது எல்லாமே சந்திரசேகர் அவர்களுடைய தலைமையில் தான் நடந்துட்டு இருந்தது. இவருடைய டைம்லேயே நம்ம வந்து இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருந்தது அகமதாபாத்தில். அதே போல் புக்கெட்லேருந்து வரக்கூடிய பிளேனில் 2 பைலட்டுகள், அது வந்து இன்னும் அது சரியாக தெரியவில்லை, அது வந்து ஒரு சிவியர் ஆக்சிடெண்ட் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா பேசஞ்சர்ஸும் திரும்பி வந்தாங்க.
இதையெல்லாம் பார்க்கும்போது ஏர் இந்தியாவை சரியா நடத்த முடியலையோ என்ற ஒரு அனுமானம் அவங்களுக்கு வந்திருக்கும். யாரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஷேர் ஹோல்டர்ஸை விட இந்த ஹையர் லெவல்ல இருக்கிற நோயல் டாட்டா, இவர் நோயல் டாட்டா மட்டும்தான் இவருக்கு தேர்ட் டேர்ம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதர் போர்டு மெம்பர்ஸ் எல்லாமே வேணு ஸ்ரீனிவாசன், இவங்க எல்லாமே டிவிஎஸ் வேணு ஸ்ரீனிவாசன், இவங்கெல்லாம் இவருக்கு இன்னொரு டேர்ம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் சொல்லாததுனால தான், அவர் அவர் அப்போஸ் பண்ணதுனால தான் இவர் அதிலிருந்து விலகிட்டார். இப்போ ஒன்று லாஸ் ஆஃப் ஏர் இந்தியாவுடைய மிகப்பெரிய லாஸு. அடுத்தது டாடா நியோ ஆப், NEU, டாடா நியோ ஆப்பில் எல்லாமே கஸ்டமர் ஃபேஸிங் ஆஃப் தி என்டையர் இது டாடா நியோ ஆப்பில் கொண்டு வந்து அது மூலமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுல மிகப்பெரிய லாஸஸை ஃபேஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு லாஸஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னா 2500 கோடி லாஸை ஃபேஸ் பண்ணாங்க. இது ஒரு 2500 கோடின்றது ஒரு $2.2 பில்லியன் லாஸு. இந்த லாஸஸை எல்லாமே சரிப்படுத்துவதற்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த லாஸஸ் எல்லாமே சரிப்படுத்துவதற்கு டிசிஎஸ் உடைய ஷேர்ஸ் 5% வித்தாங்க மார்க்கெட்டில். அது நோயல் டாட்டா மிக கடுமையாக எதிர்த்தார். ஏன்னா டிசிஎஸ் உடைய மோஸ்ட் வேல்யூபிள் ஷேர்ஸ் 5% விற்று அந்த பணத்தை திருப்பி நீங்கள் இதை லாஸஸ் சரி கட்டுவதற்கு ஒரு சரியான யுக்தியாக அவர் கருதவில்லை. நாலாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, டாடா ஃப்ரம் தி பிகினிங் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸுக்கு ரொம்ப பேர் போன கம்பெனி இல்லை. அவங்க ப்ராஃபிட் மட்டும் தான் பண்ணுற ஒரு கம்பெனி இல்லை, ப்ராஃபிட்டுக்காக இயங்குற கம்பெனி இல்லை டாட்டா. அதான் மக்களோட நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது இவருடைய எல்டர் பிரதர் கணபதி, சந்திரசேகரனோட எல்டர் பிரதர் கணபதி சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஎஸ்ல இருந்திருக்கார். அவர் ஒரு குரூப், அதுல ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாஃபிங் ஃபார்ம்ஸ் இப்போ நிறைய பேர் நீங்கள் டிசிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு போய் 1000 பேர் எடுக்கிறது, 1200 பேர் எடுக்கிறது, இதெல்லாம் பார்க்குறோம். இந்த ஸ்டாஃபிங் கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து அந்த குரூப்ஸ் 100 கோடி ரூபாய் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விசில் ப்ளோயர் டைரக்டா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நோயல் டாட்டா கிட்ட. இதை எடுத்து பார்க்கும்போது அது உண்மையும் தெரிந்து 16 பேரை வெளியில அனுப்பிச்சாங்க. ஆனா இவருடைய பிரதர் மட்டும் இன்னும் அங்கவே இருக்கார். இது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய, ஏன்னா ஒரு ரொம்ப எத்திக்கலான கம்பெனியில் இந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன கான்ட்ராக்ட் 2000 ரூபாய் கான்ட்ராக்ட் கூட அதில் ஏதாவது ஒரு ஃப்ராட் நடந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை இமீடியட்டாக அதில் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒரு எத்திக்கல் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட அவர் டைரக்டாக யாருக்குமே ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நேராக டாட்டாவுக்கு தான், ஜேஆர்டி டாட்டா அவங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போனா நீங்கள் யார் என்ன பண்ணாலும், ஆனால் அவர் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி, ஆனால் நீங்கள் அவருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நேராக அவருக்கு கொடுக்கறது நோயல் டாட்டாக்கோ இவர்களுக்கு அதை டைரக்டாக கொடுப்பார். அந்த அளவுக்கு இந்த எத்திக்கல் பாயிண்ட்ஸில் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி 100 கோடி ரூபாய் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேண்டல் ஒரு எப்போ நடந்தது சார், எந்த காலகட்டம்?
இது வந்து 2014-15 இவர் சந்திரசேகர் இருக்கிற காலகட்டம். 2017க்கு பிறகுதான் அவர் ஒரு தலைமை பொறுப்பு வராரு. ஆமா, தலைமை பொறுப்பு வர்றாரு. அதுக்கு அடுத்ததுதான் நடந்திருக்கு. இதை நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாமே வந்தது. இது என்னன்னா போய் மாஸ் ரெக்ரூட்டிங். அப்போ வந்து அது எல்லாமே ஸ்டாஃபிங் கம்பெனிஸ் பண்ணும். டிசிஎஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரே நாள் போய் 1000 பேரை ரெக்ரூட் பண்ணுறது, 1500 பேர் ரெக்ரூட் பண்ணுறது, அவங்களுக்கு ஸ்டாஃப் கிடையாது. அதனால ரெக்ரூட்மெண்ட் ஃபர்ம்ஸ் இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபர்ம்ஸ் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் கையாடல் செய்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு விசில் ப்ளோயர் கொடுத்து, அதனுடைய ஹெட் வந்து கணபதி சுப்பிரமணியம் அப்படின்னு இருக்கார். ஹூ இஸ் அன் எல்டர் பிரதர் ஆஃப் என் சந்திரசேகர் சார். இப்போ வந்து இது ஒரு இந்த பிரச்சனைகள், எலக்ட்ரானிக்ஸ், இந்த நியூ ஏஜ் பிஸ்னஸஸ், இதில் எல்லாமே இனிஷியலாக லாஸஸ் வந்து மிக அதிகமாக வரும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ப்ராஃபிட்டபிலிட்டி வரலாம். ஆனால் இதுக்கு டாட்டாவுடைய விஷன் ஃபிட் ஆகுமானா ஃபிட் ஆகாது. ஏன்னா அவங்க நினைக்கிறது என்னன்னா, ஒரு அக்ரஸிவாக போய் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எல்லாமே நம்ம வந்து கைப்பற்றி அதில் இருக்கிற வேல்யூ கேப்சர் பண்ணுறக்கூடிய ஒரு மனநிலைமை நோயல் டாட்டாவுக்கு இல்லை. அதான் 65% லாபத்தை ட்ரஸ்ட்டு கொடுக்குறப்ப வந்து அவங்க ப்ராஃபிட் எதிர்பார்க்கவே இல்லையே. ப்ராஃபிட் எதிர்பார்க்கறது இல்லை. அது மட்டுமே இல்லாமல் இந்த டாடா சன்ஸ் வந்து இப்போ ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் ஆர்கனைசேஷன் போல இருக்குது இவர்களுடைய செய்வது. ஏனென்றால் அப்படி தானே இருக்கும். நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவோன்னா, பணம் எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எல்லாமே அவங்க கடன் கொடுப்பாங்க. அதுதானே நீங்கள் பண்ணுறீங்க. அதனால அப்பர் லேயர் ஆஃப் என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பர் லேயர் ஆஃப் என்பிஎஃப்சியை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இந்த அப்பர் லேயரில் ரிஜிஸ்டர் பண்ணலாமா வேணாமா? ஒருவேளை அது ரிஜிஸ்டர் பண்ணோம்னா நமக்கு இருக்கிற இப்போ எல்லாமே டிசிஷன் எல்லாமே இந்த டாடா ஃபேமிலியோடையே இருக்குது. இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம்னா ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் கொண்டுட்டு வந்து வேற விதமாக போகுமா? இதுவே அதே ஒரு இது. இப்போ சந்திரசேகரன் ஒருத்தர் தான் தலைமை பொறுப்பு வந்து பார்சி சமுதாயத்தை சார்ந்தவர் தலைமை பொறுப்பு வந்தது இவர் ஒருத்தர் தான். மற்றபடி வந்து எல்லாமே பார்சி சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் இப்போ இருக்கிற நோயல் டாட்டா முதற்கொண்டு அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. இவருக்கு எப்படி கொடுத்தாங்க? அந்த பார்சி சமுதாயம் இல்லாதவருக்கு எப்படி இவரை தலைமை பொறுப்பு கொண்டு வந்தாங்க? இல்லை, அது எப்படின்னா, அதுவும் ஒரு தமிழர், நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரு நமக்கு ஒரு டாடா குரூப்ல தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு தமிழர் அப்படின்னு சொல்றப்ப பெருமையா இருக்கும். பெருமையா தான் இருக்கு. இப்போ இது டாடா குரூப் வரும்போது இது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். இந்த டாடா குரூப் ஒரிஜினலா இவங்க ப்ராஃபிட் பண்ணது வந்து ஓபிஎம் வித்ததுனால. இந்த போதைப்பொருள் ஆங்கிலேயர் இருக்கும்போது 18th செஞ்சுரியில் அப்போ ஓபிஎம் வந்து சைனாக்கு நம்ம இந்தியாவிலேருந்து வித்துட்டு இருந்தோம். அதிலிருந்து வந்த ப்ராஃபிட்டில் தான் வந்தது தான் டாடா குரூப், டாடா இது. அப்போ அவங்களுக்கு இவ்வளோ இந்த ஓபிஎம் என்ற ஒரு கெடுதலான ஒரு இதை கொடுத்ததுனால நம்ம வந்து ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி தான் இந்த ஜேஜே ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே இந்த பாவத்தை நம்ம போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எத்திக்கல் பிசினஸ் பிராக்டிசஸை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது சைரஸ் மிஸ்த்ரி வந்து அவர் நிறைய கார்ப்பரேட் இந்த கவர்னன்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் போய் அதில் கோர்ட்டில் டாடா சன்ஸோடைய அவங்களுடைய டெசிஷன் தான் கரெக்டு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சொல்லியாச்சு. அந்த ஒரு காலகட்டத்தில் டாட்டாவோடையே இருந்து
அவர்களுடைய வேல்யூ சிஸ்டம்ஸை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு டாட்டா எப்படி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு எத்திக்கலான பர்சன் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அப்போ என் சந்திரசேகரனை இது பண்றாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவரும் பெர்ஃபார்ம் பண்றார். இந்த ஒரு பிளாக் மார்க்கு கணபதி சுப்பிரமணியம் அவருடைய எல்டர் பிரதர் பண்ண ஒரு நான் டிஸ்கிரிஷனரி, அது எதனால் வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியவில்லை. அது தவிர மிச்சம் இந்த மாதிரி இது இப்போ அந்த ஒரு டாட்டா அந்த பார்சி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றது ஒரு ரூலாக இருக்காவிட்டாலும் அந்த டாட்டா ட்ரஸ்ட் எல்லாமே அவங்க அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இருந்தது. அதனால் இப்படி இருக்கும்போது இப்போ மக்களுடைய ஆங்ஸைட்டி என்னவாக இருக்கும்னா, என்ன இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா வரதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மி. இப்போ இந்த பெரிய லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் எல்லாமே டெஃபினட்டாக அதை திருப்பி ஒரு ரீஜிக் பண்ணி மிக மிக ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா டேலண்ட்டுக்கு பஞ்சமில்லாத ஒரு கம்பெனி டாட்டா. ஏன்னா டாட்டாவில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உலகத்தில் இருக்கிற நிறைய ஈவன் ஏர் இந்தியா கூட வரும்போது ஒரு ஃபாரினர் தான் இந்த பிளான்ஸ் எல்லாம் கொடுத்தார். அதனால டெஃபினட்டாக டாட்டாக்கு டேலண்ட் பஞ்சம் கிடையாது. டேலண்ட் பஞ்சம் இல்லாத கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு டெசிஷன்ஸ் எடுத்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நல்ல, ஏன்னா என்னதான் இருந்தாலும் இதனுடைய ஃபவுண்டேஷன்ஸ் பேசிக்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். டாட்டாவுடைய ஃபவுண்டேஷன் பேசிக்ஸ் மிக ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதனுடைய சோஷியல் ஆக்செப்டபிலிட்டியும் ரொம்ப பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நம்பர் 2 அவங்கள ஆக்செப்ட் பண்ணுறது, இது ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸ் பற்றி கவலைப்படக்கூடாது. ஆனால் சில சேனல்கள் எல்லாமே சில மோகன்தாஸ் பாயர் அவர்கள் தீவிரமாக கண்டித்திருக்கிறார். அவர் சந்திரசேகர் அவர்களை மிக நீங்கள் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்க. ஆனால் இது அவமானப்படுத்தி அனுப்புறதா இது அவர் எப்படியும் ரிட்டையர் ஆகிறதுக்கு 2027 65 இயர்ஸில் அவர் ரிட்டையர் ஆக போகிறார். February 2027 தான் அவருடைய டேர்ம் முடிய போகுது. அப்படி இருக்கும்போது அவர் இது ஒரு அவமானமாக நினைத்திருப்பாரா என்று, இதெல்லாமே பர்செப்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள். இப்போ இந்த சிஎன்பிசி நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் அவங்க சொல்லும்போது டாட்டா இவர் சந்திரசேகர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படி பண்ணியிருக்காரு, அவர் இப்படி அனுப்பிச்சிருக்க வேண்டாம், அது எல்லாருடைய பர்செப்ஷன் தான். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஷேர் ஹோல்டர்ஸும் அந்த ஓனர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது ஒரு முக்கியத்துவம். இப்போ இந்த தலைமை பொறுப்புக்கு யார் சார் வருவாங்க? யார் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சந்திரசேகரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு? அது சந்திரசேகரை ரீப்ளேஸ் பண்ண வரக்கூடியவர்களுக்கு இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிறவங்க தான் வரணும். அது ஒரு பெரிய $1 million கொஸ்டின். எல்லாமே நிறைய பேர் நிறைய ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க. யார் வரலாம் யார் வரலாம். நீங்கள் சொல்லுங்கள் சார், நமக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வரியா? இது எனக்கு என்னுடைய அபிலிட்டிக்கு சொல்ல முடியாத ஒரு விடைங்க. ஆனால் டெஃபினட்டாக ரொம்ப திறமைசாலி தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற ஒரு கம்பெனியிலேருந்து கூட, வேற ஒரு பெரிய கம்பெனியிலேருந்து கூட வரலாம். டோட்டலாக டாட்டா இதுலேயே இல்லாதவங்க கூட வரலாம். ஆனால் வரக்கூடியவர்கள் டாட்டா
இன்சைடர்ஸ் தான் வருவாங்க என்றது ஒரு ஸ்ட்ராங்கான அபிப்பிராயமாக இருக்குது. டாடா இன்சைடர்ஸ்னால் இந்த வேல்யூ சிஸ்டம், இந்த உள்ளே இருக்கிறது எல்லாமே தெரிஞ்ச தெரிஞ்சு ஒருவர் வந்தா இது வந்து அப்சல்யூட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்களுக்கு இது எல்லாம் கரெக்டாக தான் தெரியும். ஆனால் டாட்டாவில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, இந்த மாதிரி அக்ரெசிவாக நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல நோயல் டாட்டா விரும்புகிறவர் ஒருத்தர் தலைமை பொறுப்புக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கா? அதிக வாய்ப்பு இருக்குங்க. நோயல் டாட்டா விரும்புகிறவர் அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் அதர் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து இப்போ 18th ஆகஸ்ட் மீட்டிங் நடக்க போகிறது, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். அதில் என்ன சொல்லுவாங்கன்றது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் மக்களுக்கு இது ஒரு பெரிய பெரிய அதிர்ச்சியாகவோ, இது ஒரு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ இருக்காது. நீங்க அப்படிதான் பாக்குறீங்க? நான் அப்படி தான் பார்க்குறேங்க. ஏன்னா அதுதான் என்னுடைய அப்சர்வேஷன். ஒரு பாஸ்ட்டு 10 வருஷமாக நான் வேரியஸ் கேஸ் ஸ்டடீஸை டீச் பண்ணும்போது, அவர்களை பற்றி படிக்கும்போது, இதையெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டாக தான் இருக்குது. இந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க சந்திரசேகர் அவரோட எல்டர் பிரதர் மீது. அதுக்கு உரிய நடவடிக்கையை அவரை தவிர மற்ற எல்லாரையும் பணியை விட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ அவருக்கு தெரிந்ததாக நடந்திருக்குமா சார்? சந்திரசேகரன் அவருக்கு தெரிந்ததால் இந்த விஷயங்கள் நடந்திருக்கும். அவர் அதை கண்டிக்காமல் விட்டாரா? நம்ம சொந்தம் தான், அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஒரு பெரிய அது ஒரு பெரிய அவருக்கு அது பிளாக் மார்க்காக தான் இருக்கும். பிளாக் மார்க்காக தான் இருக்குங்க. நிறைய பேர் இதை பற்றி பேசல. ஆனால் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வந்து நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. அது யார் என்ன பண்ணாங்க என்ன எல்லாமே வந்திருக்கு. இங்கிட்டிருந்து பார்க்கப்போ ஒரு தமிழர் தான் இருந்திருக்காரு, அவர் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு தான் குரல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அது இருக்கலாம். இப்போ வந்து தமிழர் பண்ணாலும் தப்பு தான்றீங்க. தப்பு தான். யார் பண்ணாலும் தப்பு தான். அதனால் வந்து லாஸஸ் வந்து கண்டினியூஸாக லாஸை வந்து ஏற்றக்கூடிய நிலைமையில் இருக்கா டாடா குழுமம் டோட்டலாக? இப்போ பார்த்தா ஆனால் இப்போ ஏர் இந்தியாவோ இல்லை அந்த அப்ளிகேஷன் தவிர்த்து மற்ற துறைகளில் லாபத்தை கொண்டு வந்திருக்காருல, அது ஈடாகத்தால் இருக்கும். டாட்டாவோட ஷேர்ஸே இன்க்ரீஸ் ஆகிதால இருக்கு. அது இன்க்ரீஸ் ஆகிதான் இருக்கு. இல்லை நான் நிறைய தப்பு பண்ணேன், இவ்வளோ ரைட் பண்ண, ரெண்டுத்தையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டாட்டாவுடைய எலக்ட்ரானிக்ஸில் நம்ம வந்து வேற ஒரு இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் கூட போயிருக்காங்க. இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் போயிருப்பது வந்து அதுவும் ஜெஸ்டேஷன் பீரியட் ரொம்ப அதிகம். நமக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த ஏரியாஸில் எல்லாமே. இப்போ வந்து டாடா ஏர்லைனை இந்தியன் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து நம்மளுடைய பிளேன்ஸ் வந்து பாகிஸ்தான் மேலே போக முடியாது. அதனாலேயே 5000 கோடி லாஸ் வந்திருக்கு. அதனால இந்த டாடா இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு 5000 கோடி லாஸ் வந்திருக்கு. இது வந்து இவருடைய இன்எஃபிஷியன்சினால இல்லை, இது வந்து ஒரு ஜியோபொலிட்டிக்கல் பிரச்சனை. அது இவரால் சால்வ் பண்ண முடியாது. அது வந்து நாடுகள் நடுவில் இருக்கிற பிரச்சனை. ஆனால் அதே போல் பெட்ரோல் ப்ரைஸஸும் மிக அதிகமாக இருக்கிறதுனால இந்த லாஸஸ் வந்து அதனால் இது 10 வருஷமாக மாறிடுச்சு. இப்போ எப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி வரும்னா 10 வருஷம் ஆகும் அப்படின்னு. அதுக்கு முன்னாலேயே நம்ம நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வேற போட்டுட்டோம். உலகத்திலேயே பிக்கெஸ்ட் ஆர்டர் போயிங்க்கு கொடுத்தது நம்ம தான், ஏர் இந்தியா தான். இப்போ வந்து அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே கொடுத்து அந்த மாதிரி அதை பைடன் அவர்கள், பிரசிடென்ட் பைடன் அவர்கள் இருக்கும்போது அவர் கூட அப்ரிஷியேட் பண்ணி எல்லாமே சொன்னார். ஆனால் டாட்டாவுடைய மெக்கானிசமே அந்த மாதிரி கிடையாது, ஒரு கிராண்டோய்ஸ் கிடையாது. அவங்க பண்ணுவது எல்லாமே ரொம்ப அவருடைய ஓன் கல்யாணத்துக்கே ஒரு 10 பேரை தான் கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. யாரு? டாடா குரூப்போடைய சீஃப். அதனால வந்து அவங்க வந்து இந்த கிராண்டாய்ஸை எப்போவுமே விரும்புறதில்லை. ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொரு குரூப் நம்ம ரிலையன்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா அம்பானி வந்து 1 வருஷத்துக்கு நடத்தினார் அவருடைய சன் கல்யாணம். பட் இவங்க அந்த மாதிரி பண்ணலை. அதனால இந்த கார்ப்பரேட் கல்ச்சரே வேற. அதனால வந்து அந்த கார்ப்பரேட் கல்ச்சரை ஃபிட் ஆகிறவங்க வந்து
ஒரு இன்சைடரா கம்பெனியிலேயே இருந்து வளர்ந்தவங்க இருந்தால் மிக அழகாக இருக்கும். அதே மாதிரி இவருக்கு கூட ட்ரெண்ட்னு ஒரு கம்பெனி கொடுத்தாங்க இனிஷியலாக 24 வருஷத்துக்கு முன்னால். நோயல் டாட்டாக்கு ஒரு கம்பெனி கொடுத்து அவருக்கு ஒரு 3 கம்பெனியை கொடுத்து அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு பார்த்த பிறகு தான் அவரை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. அதனால் அவர் வந்து ஒரு கேப்பபிலிட்டி இல்லாத பர்சனாக நம்ம வந்து நினைக்க முடியாது. ஏனென்றால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அந்த ட்ரஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அதே போல் இந்தியாவுக்கே ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் டாட்டா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டாக டாட்டா பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அதனால் இப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இதையே இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது வந்து ரொம்ப இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கையில் எனக்கு 90% எனக்கு அந்த நம்பிக்கையில் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சுல்தான்.